தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதை முன்னிட்டு, பள்ளி மாணவர்களுக்கான முழு ஆண்டு தேர்வுகளை விரைந்து முடிக்க பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து முக்கிய தகவல்களை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பகிர்ந்துள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தேர்தல் பணிகள் மற்றும் வாக்கு சாவடிகளாக பள்ளிகள் பயன்படுத்தப்பட உள்ளதை கருத்தில் கொண்டு, மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படாத வகையில் தேர்வுகளை முன்கூட்டியே நடத்தி முடிக்க அரசு உத்வேகம் காட்டி வருகிறது. தற்போது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. இவை நிறைவடைந்த கையோடு தாமதமின்றி மற்ற வகுப்புகளுக்கான தேர்வுகள் தொடங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான முழு ஆண்டு தேர்வுகள் பொதுத் தேர்வு முடிந்ததுமே உடனடியாக தொடங்கும். அனைத்து வகுப்புகளுக்கான தேர்வுகளையும் ஏப்ரல் 2ஆம் வாரத்திற்குள் நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் உரிய நேரத்தில் கோடை விடுமுறைக்கு செல்ல வழிவகை செய்யப்படும்.